எப்போவாவது ஒரு டைமில குக் பண்ணுறதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இருக்காத மாதிரி இருக்கும்ல, அந்த மாரி தான் இன்னைக்கு எனக்கு இருந்தது. மொத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு சமைக்க சுத்தமா ஓப்பிக்கே இல்ல. அதனால எப்போவாவது இந்த மாரி இருக்கிற டைமில நான் வந்து சிம்பிளா ஒரு டிஷ்ஷோட முடிச்சுப்பேன். ஒரு ஐட்டம் செஞ்சாலும் எங்க வீட்ல எல்லாரும் விரும்பி சாப்பிடுற மாரி தான் செய்வேன். ஏதாவது ஒண்ணெல்லாம் சமைச்சு வைக்க மாட்டேன். மோஸ்ட்லி நாங்க 3 பேர் சின்ன வயசுலேருந்து அதிகமா விரும்பி சாப்பிடுறதுன்னா, இந்த ஃப்ரை ஐட்டம் தான். எங்க அம்மா வீட்ல அடிக்கடிக்கு ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு குடுப்பாங்க. இன்ஃபேக்ட் எங்களோட காலேஜ் டேஸ் அண்ட் ஸ்கூல் டேஸ்ல நாங்க ஃப்ரீக்வென்ட்டா எடுத்துட்டு போன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஃப்ரை ஐட்டம்ஸ் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ரைஸ் ஐட்டம் தான் எங்க அம்மா அடிக்கடிக்கு செஞ்சு குடுப்பாங்க. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரை ஐட்டம் இருந்தாலே போதும். எங்களோட லஞ்ச் சூப்பராவே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு ஒரே ஒரு ஐட்டம் தான் செய்ய போறேன். அதுவும் எங்களுக்கு புடிச்ச மாதிரி ஐட்டம் கேபேஜ் ஃப்ரை. இந்த கேபேஜ் ஃப்ரைனா எங்க வீட்ல எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேபேஜ் பொரியல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் செய்வேன். எப்பயும் நம்மளுக்கு நார்மலா கிடைக்கிற ஒயிட் கேபேஜ் பொரியல் செய்ற மாதிரியெல்லாம் செய்ய மாட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், நார்மல் கேபேஜோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த கேபேஜ் வந்து சீக்கிரமாவே வெந்துரும். அண்ட் டேஸ்ட்டுமே நார்மல் கேபேஜோட கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப நல்லாயிருக்கும்.